guys, welcome back to my channel. நம்ம சுகிதா லாகின் பண்ண போகிறோம். 11 மணி ஷிஃப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லாகின் பண்ண போகிறோம். இன்றைக்கி வீடியோவில் ஃபுல்லாகவே நீங்கள் சுகி தான் பார்க்க போகிறீங்க. லெட்ஸ் கோ த வீடியோ. ஹே गाइस, எல்லாருக்குமே குட் மார்னிங். ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். 6:16 ஆகுதுங்க. இப்போ நம்ம வந்து 6:30க்கு நம்ம வந்து லாகின் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி டே எப்படி போகுது என்னன்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வீடியோவில் கண்டினியூவாக சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். வீடியோவில் நீங்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, ஸோ நான் ஸ்விக்கி வந்து எப்படி ஸ்லாட் வந்து புக் பண்ணுறேன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாகின் பண்ணுற டைம் என்ன, இன்றைக்கி டேயில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போகுது. ஷிஃப்ட்டு ஃபஸ்ட்டு எப்படி புக் பண்ணுறோம் அப்படின்னா, மை ஷிஃப்ட்டு அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா 6 to 8 மணி. ஸோ நம்ம வந்து 8 மணி வரைக்கும் தான் நம்ம ஓட்ட போகிறோம். அதனால் 6 to 8ன்றதை புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹோம் பேஜுக்கு வந்தீங்க அப்படின்னா இங்கே ஆஃப்லைன் இருக்குது இல்லைங்களா, இங்கே ஆஃப்லைனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆன்லைன் மாறிக்கும். ஸோ வரமாக உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வரல அப்படின்னா இந்த ஹெல்ப்லைன் இருக்கும். ஸோ இதில் போயிட்டு டியூட்டி ரிலேட்டட் இஷ்யூன்னு இருக்கும். அதில் போனீங்கன்னா நாட் கெட்டிங் ஆர்டர்ஸ்னு இருக்கும். ஸோ அப்படி கொடுக்கும்போது நீங்கள் என்னென்னா இந்த மாதிரி எஸ்கேப் ரீஃப்ரெஷ் பண்ண சொல்லும், அப்படி ஆகும், ஷோ ஆகும் இந்த மாதிரி. ஸோ நம்ம இது பக்கத்தில் தான் இருக்கோம், அதனால் நோ ப்ராப்ளம். ஹே காய்ஸ், ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா நமக்கு அன்னபூர்ணாலேருந்து விழுந்திருக்கு. ஸோ 43 ரூபா ஏர்னிங்ஸு, 6 கிலோமீட்டரு ஓட்டுருவோம், அப்படி எடுத்துருவோம். ஸோ நமக்கு வந்து ஆர்டர் வந்த உடனே பார்த்திங்கன்னா இது நம்மளோட ஆர்டர் தானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பரும் நம்ம மொபைலில் ஒரு நம்பர் இருக்கும், அந்த ஆர்டர் நம்பரும் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். இப்போது ட்ராப் லொக்கேஷனுக்கு பார்த்திங்கன்னா வந்துவிட்டோம். ஸோ ட்ராப் லொக்கேஷனுக்கு போயிட்டுனா நம்மளோட மேப் ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா ஸ்டாப் ஆகிடும். ஸோ ஸ்டாப் ஆகும். ஸோ ஆமாங்க சார், ஓகே. அது செகண்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா நமக்கு போட்டாங்க, கிட்டத்தட்ட ஜோனுக்குள்ளாவே வந்துவிட்டோம். செகண்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா 53 ரூபா போட்டிருக்காங்க. ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா 11 ரூபா. டோட்டல் கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா 9, அப்போ 9 18 கிலோமீட்டர்ஸ் வரும். நம்மளோட அடுத்த ஆர்டர் பார்த்திங்கன்னா பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இதுதாங்க நம்மளுடைய உக்கடம் வந்து உக்கடத்தை மேலே வர்றதுனால நல்லா இருக்கும். ஸோ நிறைய டிராஃபிக்கை வந்து நம்ம தாண்டி ஃப்ரீயாக போக முடியுது. ஸோ இந்த காலம் மட்டும் இல்லை அப்படின்னா ரொம்ப செம்ம டிராஃபிக்காக இருக்கும். கீழே நம்மளோட 8 மணிக்கு ஷிஃப்ட்டு பார்த்திங்கன்னா முடிஞ்சுது. நம்ம டோட்டலாக 4 ஆர்டர்ஸு, அதில் பார்த்திங்கன்னா 3 ஆர்டர் தான் நம்ம டெலிவரி பண்ணியிருக்கோம். ஒரு ஆர்டர் பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஏர்னிங்ஸு. 11 மணிக்கே லாகின் பண்ணிட்டோம். இப்போ டைம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 11:10 பக்கம் ஆகுதுங்க. பட் இது வரைக்கும் நமக்கு வந்து இன்னும் ஆர்டர் விழுகலை. வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி வீடியோஸ் பார்த்திங்கன்னா கொடுக்க பார்க்குறேன். நான் டெய்லி வீடியோஸ் கண்டிப்பாக வந்துடும். ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். முதல் ஆர்டர் 11 மணிக்கு நம்ம லாகின் பண்ணி இப்போ 11:53 ஆச்சு. மொதல் ஆர்டர் பார்த்திங்கன்னா அன்னபூர்ணாவில் போட்டிருக்காங்க. இது வந்து பீப்புள் பார்க் அன்னபூர்ணா. ஸோ அங்கே தான் நம்மளுடைய முதல் ஆர்டர். இன்னும் ரெடி ஆகல ஆர்டர் நமக்கு எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா சாம்பூர் ஸ்டார் பிரியாணி. ஓகே, நம்ம வந்து லொக்கேஷன் வந்துவிட்டோம். ஆக்சுவலாக அப்போயே ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சேன், மறந்துட்டு வந்துட்டு. ஸோ வாங்க, ஆர்டர் ரெடியாக இருக்குது. பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். 1880. தேங்க்யூ. ஸோ பிக்கப் பண்ணியாச்சு. பிக்கப் கொடுத்தாச்சுங்க. எடையர்பாளையம் போகணுங்க. இந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா கொடுத்துட்டோம். எடையர்பாளையம் கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் பக்கம் வந்ததுங்க. வந்து டெலிவரி கொடுத்துட்டு ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா 32 ரூபா வரும். 5 நிமிஷம் வெயிட் பண்ணோம்னா 32 ரூபா கிடைக்கும். அதுக்காக பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். 7 மணி ஷிஃப்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 1:15 வரைக்கும் ஓட்ட போகிறோம். இது வரைக்கும் எத்தனை ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 12 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 13வது ஆர்டர் பார்த்திங்கன்னா பிக்கப் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். காலையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. பட் ஈவினிங்கில் பார்த்திங்கன்னா 7 மணிக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸ் வந்து விழுகுது. திருப்பூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்தார். ஸோ அவரை மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்ம கிளம்புறோம். ஸோ ட்ராப் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நம்ம வந்துவிட்டோம். ஒரு ட்ராப் லொக்கேஷன் வந்துவிட்டேன். ஐ திங்க் இந்த அப்பார்ட்மெண்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். நான் ஃப்ளாட் நம்பர் எத்தனை நம்பர்? A1. உங்கள்கிட்ட கொடுத்துருவா.
என்னங்கண்ணா ஓகே. 1 நம்பர்ண்ணா. ஓகே. டெலிவரி கம்ப்ளீட்டட் கொடுத்துட்றோம். 35 ரூபா இந்த ஆர்டருக்கு. ஸோ கோ டு த ஹோம் பேஜ். நெக்ஸ்ட் ஆர்டர் போட்டாங்க கீதா கேன்டீன் 29 ரூபா இந்த ஆர்டருக்கு. டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் 5 கிலோமீட்டர் வருது. இங்கேருந்து 2.7 கிலோமீட்டர் வருது கீதா கேன்டீன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காந்திபுரத்தில் இருக்குது கீதா கேன்டீன். அவ்வளோ பெரிய பார்சல். ஸோ இது ஃபுல்லாகவே சாப்பாடு தான். ஸோ இந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி நான் அமௌண்ட்டு கூட பார்க்கலைங்க. அதுக்குள்ளே இன்னொரு ஆர்டர் பார்த்திங்கன்னா போட்டாங்க. ஹரிபவனில் போட்டிருக்காங்க. அதுக்கு பக்கம்தான் இருக்கிறோம். வாங்க போய் ஹரிபவன் வந்து பிக்கப் பண்ணிக்கலாம். கரெக்டாக டெலிவரி கம்ப்ளீட் கொடுக்குறேன். அப்படியே பார்த்திங்கன்னா அந்த ஆர்டர் போட்டாங்க. சரி வாங்க போவோம். மறுபடியும் இன்னொரு ஆர்டர் பார்த்திங்கன்னா அதிலே போட்டிருக்காங்க. இது கிலோமீட்டர் 0.8 எப்படியும் ஓகே. இது வந்து பேட்ச் ஆர்டராக போட்டிருக்காங்க நமக்கு. சரி காய்ஸ், டெலிவரி லொக்கேஷன் பார்த்திங்கன்னா வந்துட்டோம். இப்போ அடுத்த ஆர்டர் டெலிவரி லொக்கேஷன் இது வந்து 17வது ஆர்டர். டெலிவரி கம்ப்ளீட் கொடுத்துருவோம். என்ன அமௌண்ட் போட்டான்னு ஆர்டர்லேயே 35 ரூபா. சரி காய்ஸ், பர்கர் ட்ரிப். சரி, வேறு டீம்ஸும் யூஸ் பண்ணலாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்? பர்கர் ட்ரீ பார்த்திங்கன்னா வந்துட்டோம். ஆர்டர் பார்த்திங்கன்னா ரெடியாக தான் இருக்குது. போயிட்டு பிக்கப் பண்ணிவிட்டு கிளம்பலாம். 7423 தேங்க்யூ. என்ன பிக்கப் பண்ணியாச்சு. இப்போ பர்கர் ட்ரீ அதை இப்படி தொங்க விட்ருக்காங்க பாஸ். ஸோ டெலிவரி லொக்கேஷன் வந்துட்டோம். ரீச்டு கஸ்டமர் லொக்கேஷன். டெலிவரி கொடுத்தாச்சுங்க. டெலிவரி கம்ப்ளீட்டட் கொடுத்துருவோம். ஜொமேட்டோவா? இல்லை ஸ்விக்கி. இது வந்து நேற்றோடைய ஏர்னிங்ஸ் எவ்வளோ அப்படின்றத இன்றைக்கி பார்த்துருவோம். ஸோ நேற்று டோட்டலாக பார்த்திங்கன்னா எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1239 பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணிக்கிறோம். 1239 ரூபா பார்த்திங்கன்னா நேற்று ரேட்டில் ஏர்ன் பண்ணியிருக்கோம். அதில் நம்மளோட பேமெண்ட் ட்ராவல் பேமெண்ட்டு பார்த்திங்கன்னா 904 ரூபா. இன்சென்டிவ் 235 ரூபா. கஸ்டமர் டிப்ஸ் பார்த்திங்கன்னா 100 ரூபா வந்திருக்குங்க. ஸோ டோட்டலாக நம்ம எத்தனை மணி நேரம் ஓட்டணுன்றதும் பார்த்திங்கன்னா இதிலே வந்துடும். 11 hours 12 minutes பார்த்திங்கன்னா நம்ம ஓட்டியிருக்கோம். 1239 ரூபா பார்த்திங்கன்னா நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோங்க.